வணக்கம் மக்களே. 72வது தேசிய விருதுகள் நேற்று அறிவிக்கப்பட்டிருக்கு. எத்தனை பேர் நியூஸை பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. பட் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு டிசப்பாயின்மெண்ட். தேசிய விருதுகளா இல்லை தேசிய விருதுகள் இதுக்கு முன்னாடி சிலர் விமர்சனம் வச்ச மாதிரி இது தேசிய விருதுலாம் இல்லை, தேவைப்படுறவங்களுக்கு கொடுக்குற விருது அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டா தெரியல. தமிழில் சிறந்த படம் எந்த படத்துக்கு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? போன வருஷம் ரிலீஸ் ஆனதில் சிறந்த படங்களும் இருந்தது. ராயன் படத்துக்கு கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் என்ன இருக்குது அப்படின்றதுக்காக இதை கொடுத்தாங்கன்னு தெரியல. உங்களில் யாருக்காச்சும் அந்த படத்தில் இது இருக்குது சகோ, இதனால் பிடிச்சிது அப்படின்ற கருத்து இருந்ததுன்னா சொல்லுங்கள். ராயன் படத்துக்கு சிறந்த தமிழ் படம். தனுஷ் அவர்களோட நடிப்பை நம்ம என்றைக்குமே குறை சொல்லலை. அது ஆல்ரெடி அவர் வாங்கியிருக்கார், 2 தேசிய விருதுகள் வாங்கியிருக்காப்புல, அதெல்லாம் பாராட்டக்கூடியது தான். ஆனால் இந்த படத்துக்கு கொடுத்தது என்ன அப்படின்னு தெரியல. மேலும் சிறந்த இயக்குனருக்கு அமரன் படத்துக்கான ஐ பெரியசாமி கொடுத்துருக்காங்க, அது பாராட்டக்கூடியது. அப்புறம் சிறந்த இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் அவர்களுக்கு அதே அமரன் படத்துக்காக கொடுத்தது, அது வெல் டிசர்வ். அதுக்கப்புறம் கேப்டன் மில்லர் படத்துக்கு கொடுத்துருக்காங்க சிறந்த தேசிய ஒரும்பான்மை அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த படத்தை பார்த்துருப்பீங்களான்னு தெரியல எத்தனை பேர். நாங்கள் பார்த்துருக்கோம். அப்படி இவங்க சொல்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஏதோ அந்த விடுதலை போராட்ட காலம்ன்றதுனால கொடுத்தாங்களான்னு தெரியல, கொடுத்துருங்க. ஆனால் தனுஷ் எப்படின்னு தெரியல. ஒருவேளை இந்த சொல்லுவாங்களே அப்ளை பண்ணால் தான் அந்த படத்தெல்லாம் எடுத்துப்பாங்க அப்படின்னு. போன வருஷம் வந்தால சிறந்த படங்களில் மகாராஜா படத்தில் அந்த துணை நடிகை விருது கிடச்சிருக்கு அந்த பொண்ணுக்கு. உண்மையான நல்ல நடிப்பு, நல்ல சிறந்த படத்துக்கே கொடுத்துருக்கான். ஒரு வித்தியாசமான கதை அப்படின்றது கொடுத்துருக்கலாம். அண்ட் வெல் டிசர்வ் லக்கி பாஸ்கரோட வசனம் கண்டிப்பாகவே பிடிச்சிருக்கும். அதில் சில வசனங்கள்லாம் நம்மளோட வாழ்நாள் முழுக்குமே புரிஞ்சிக்கக்கூடியது. எல்லா நாளுமே சந்தோஷமாக இருக்குன்னு தான் ஆரம்பிக்கிறோம். ஆனால் இன்றைக்கி இந்த நேரம் எனக்கு சந்தோஷம் கொடுக்கல, அதுக்காக என்னோடய முழு நாளையும் நான் வீணாக்க விரும்பலை அப்படின்னு கடந்து அடுத்த சீனில் பேசுகிறதுலாம் வெல் டிசர்வ்டு டயலாக். அது ஒரு வெல் டிசர்வ்டு அவார்டு. அண்ட் பிரம்மயுகம் படத்தில் நடித்ததுக்கு மம்முட்டி அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க சிறந்த நடிகர். அண்ட் தேசிய விருதுன்னும் போது இன்னொரு படத்துக்கும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆர்டிகல் 370 அந்த படத்தில் நடித்த ஹீரோயினுக்கு சிறந்த நடிகைக்கான விருது, சிறந்த படம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பாராட்டக்கூடியதான். ஆனால் ராயன் படத்துக்கு கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தேசிய விருதுகள் மதிக்கக்கூடியதா இல்லை விலை கொடுத்து வாங்கக்கூடியதா? என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள்.